27/4/2017 வியாழக்கிழமை. சித்திரை மாதம் 14ஆம் தேதி சித்த மரணயோகம் கூடிய நாளாகும். மதியம் 4 மணி வரை பிரதமையும் பின் துவிதியையும். பரணி நட்சத்திரம் மாலை 6:17 வரையிலும் பின் கார்த்திகை. ஏப்ரல் 15 சூரியன் மேசத்தில் உச்சம் பெற்று எந்த ஒரு பொருளாதார ரீதியான யோகத்தையும் வழங்காமல் கேதுவுடைய அஸ்வினி நட்சத்திரத்தில் சஞ்சரித்த சூரியன் இன்று மாலை 4 மணிக்கு அளவில் செல்வத்தின் அதிபதியான சுக்கிரனுடைய பரணி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். சுக்கிரனும் தற்போது மீனத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று உச்ச பலனை வழங்கி வருவதால் அரசாங்கம், நிர்வாகம், மருத்துவம் துறைகளில் உள்ள துறைகளிலும் உயர் பதவியில் உள்ளோர்களுக்கும் தந்தைக்கு சிறப்பும் ஏற்பட்டு பொருளாதாரமும் செல்வமும் மிகுந்து விளங்கும் என்பதில் ஐயமில்லை. மேலும் சூரியன் பாதிக்கப்பட்டவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் சூரியனையும் மகாலட்சுமி வழிபாடு செய்து வந்தால் தோஷ நிவர்த்தி பெற்று செல்வ செழிப்போடும் மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியவர்கள் அருகில் உள்ள பெல் போன்ற சிம்பிளை அழுத்தி நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணவும். இன்றைய ராசி பலன்கள். மேசம். கணவன் மனைவிக்கு வருமானமும் செலவும் ஏற்படும். அன்பான பேச்சும் அந்யோன்யமும் கூடும் நாள். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வருமானமும் பணவரவும் சிலருக்கு உண்டாகும். தாயாரின் அக்கறையும் இன்று ஆச்சரியப்படுத்தும். பேச்சில் கடுமையும் கோபமும் இருக்கும். வீட்டில் விருந்து விசேஷங்கள் இருக்கும். ஹோட்டல், சினிமா என்று சென்று வருவீர்கள். காதலருடைய சந்திப்பு இன்று மகிழ்வை தரும். நண்பர்களால் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். மகாலட்சுமி வழிபாடும் லக்ஷ்மி சகஸ்கரநாமம் படித்தலும் இன்று நலம் தரும். ரிஷபம். கடனால் லாபமும் ஆதாயம் ஏற்படும். பகைவர்களால் ஆதாயம் பெறக்கூடிய சூழல் உருவாகும். வெளியூர் தகவல் தொடர்பு வருமானத்தையும் பணவரவையும் கொடுக்கும். தம்பி, தங்கை, உறவினர்கள் செலவும் ஏற்படும். அவர்களுக்கு வீட்டுக்கு சென்று வரவும் செய்வீர்கள். வெளிநாடு வேலை எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல தகவல்கள் வரும். போனால் செலவு ஏற்படும். மகாலட்சுமி அம்பாள் வழிபாடும் லக்ஷ்மி சகஸ்கரநாமம் படித்தலும் கேட்டலும் இன்று நலம் தரும். மிதுனம். வெளியூர் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பும் எதிர்பார்த்த இடத்திற்கு வேலை மாற்றத்திற்கான பேச்சும் என்றும் ஆலோசனையும் கூட இன்று இருக்கும். சிலர் இன்று வெளிநாடு செல்வார்கள். பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். சொந்த ஊரில் தொழில் புரிவோர் ஏற்றம் காணும் நாள். பூர்வீகத்தால் வேலை வாய்ப்பு உண்டாகும். பெண் பிள்ளைகளுக்கு இன்று வேலையில் பதவியும் சம்பள உயர்வும் கிடைக்கப் பெறுவார்கள். மகாலட்சுமி அம்பாள் வழிபாடும் லக்ஷ்மி சகஸ்கரநாமம் படித்தலும் இன்று நலம் தரும். கடகம். அண்ணன் அக்காவால் பணவரவு உண்டாகும். சேமிப்பில் உள்ள பணத்திலிருந்து இன்று வருவாய் பெறுவீர்கள். வீடு வியாபாரம் மூலம் தனவரவு ஏற்படும். தாயார் மூலம் சிலருக்கு சொத்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் உண்டாகும். வேலை பற்றிய எண்ணமும் முயற்சியும் இன்று இருக்கும். சாதகமான பதிலும் இருக்கும். ஐடி, ஹோட்டல், மீடியா, என்டர்டைன்மெண்ட் துறைகள் உள்ளவர்களுக்கு பணவரவும் வேலையில் பதவி உயரும் சிலருக்கு ஏற்படும். புதிய வேலையும் கூட கிடைக்கப் பெறுவீர்கள். வீடு வாகனம் வாங்க தந்தை உதவுவார்கள். வாகனம் வாங்க எண்ணமும் இன்று உண்டாகும். மகாலட்சுமி வழிபாடும் லக்ஷ்மி சகஸ்கரநாமம் கேட்டலும் இன்று நலம் தரும். சிம்மம். வெளிநாட்டில் உள்ளவர்கள் நல்ல பணவரவையும் ஆதாயத்தையும் அடையக்கூடிய நாளாகும். போன் தகவல்கள் மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் அளிக்கும். தகவல் தொடர்பு ஆதாயத்தையும் லாபத்தையும் உண்டாக்கும். சிலருக்கு பதவி உயர்வு, வேலை வாய்ப்பு உருவாகும். விரும்பிய வேலை மாற்றமும் உண்டாகும். தொழிலில் ஏற்றமும் புதிய முயற்சியும் பலனளிக்கும். புதிய போன், ஆடம்பர ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மனைவியிடையே நல்ல அந்யோன்யம் இருக்கும். தம்பி, தங்கைகளால் உதவியும் ஆதாயம் உண்டாகும். மகாலட்சுமி வழிபாடும் லக்ஷ்மி சகஸ்கரநாமம் கேட்டலும் இன்று நலம் தரும். கன்னி. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யமும் பாசமும் இருக்கும். அவர்களால் வருமானமும் பணவரவும் உண்டாகும். நண்பர்களால் ஆதாயமும் தனலாபமும் ஏற்படும். வேலையில் உள்ள வரன் அமையும். அந்த வரன் வெளிநாடு வேலையில் உள்ளவராக கூட இருப்பார்கள். தந்தை நண்பராக பழகுவார்கள். அவர்களுடைய அன்பு புத்துணர்ச்சியும் புதிய உத்வேகத்தையும் நம்பிக்கையும் அளிக்கும். பேச்சும் செயலும் இன்று நண்பராக்கும். காதலர்கள் சந்திப்பு நிகழும். பெண் நண்பர்கள் அறிமுகமாவார்கள். இன்று மகாலட்சுமி வழிபாடு நலம் தரும். துலாம். தொழில் வேலையில் ஏற்பட்ட கடன்களுக்கு நண்பர்களின் உதவி இன்று கிடைக்கும். நண்பர்களிடம் கடன் உதவி கூட கிடைக்கப் பெறுவீர்கள். எதிர்பாராத ஆதாயம் ஏற்படும். நஷ்டத்தில் இருந்த பங்கு லாபத்தை நோக்கி உயரும். தங்களுடைய இழப்பு எல்லாம் பகைவருக்கு செல்லும். கணவன் மனைவியுடைய அன்பும் பாசத்துடனும் கொஞ்சம் நெருடலுடனும் இருக்கும். சிலருடைய கணவன் மனைவிகளுக்கு வேலை கிடைக்கப் பெறுவார்கள். தொழில் பற்றிய கவலையில் கணவன் மனைவியும் நண்பர்களும் பங்கு கொள்வார்கள். இன்று இடுப்பு வலி, முதுகு வலி வந்து போகும். மகாலட்சுமி வழிபாடு இன்று நலம் தரும். விருச்சிகம். தந்தையால் வருமானமும் வருத்தமும் ஏற்படும். நண்பர்களால் கடனுதவி பெறுவீர்கள். எதிர்பாராத ஆதாயமும் உதவியும் இன்று கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பாராத வரவு இருக்கும். வரவுவதற்கான தகவல் கூட இன்று ஏற்படும். வெளிநாடு செல்ல நினைத்தவர்களுக்கு செல்ல உதவியும்
வழியும் ஏற்படும். முதலீடு மீது கடன் பெற யோசனை இருக்கும். பண விஷயத்தில் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பின் விலகும். ஆனால் கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும். பூர்வீக சொத்தில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படலாம். தாயாரிடம் பண விஷயத்தில் பகை உருவாகும். இன்று அம்பாள் மகாலட்சுமி வழிபாடும் லக்ஷ்மி சகஸ்கரநாமம் கேட்டலும் இன்று நலம் தரும். தனுசு, வீடு வாகனம் கடன் எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல தகவல்களும் கடனும் கிடைக்கப் பெறுவீர்கள். பகைவர்களால் உதவியும் ஆதாயம் கிடைக்கும். அலுவலக வேலையில் மன நிம்மதியும் கொடுக்கும். ஆதாயமும் உண்டு. வியாபாரத்தில் லாபம் ஏற்படும். நஷ்டத்தில் இருந்த பங்குகள் திடீர் உயர்வை கொடுக்கும். மன அமைதி கொஞ்சம் ஏற்படும். தேவையில்லாத மனக்குழப்பம் கூட உருவாகலாம். பிள்ளைகளுடன் கோபமும் மன வருத்தமும் உண்டாகும். சொந்த ஊரில் செலவும் ஏற்படும். சொந்தக்காரர்களால் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் கவனமாக இருக்கவும். எதிர்பாராத இன்சென்டிவ், கிராஜுவேட்டி, இன்சூரன்ஸ் மூலம் பணவரவு சிலருக்கு உண்டாகும். அம்பாள் மகாலட்சுமி வழிபாடும் அம்பாள் அஷ்டோத்திரம் படித்தலும் என்று நலம் தரும். மகரம், கணவன் மனைவியால் மகிழ்ச்சியும் கலகலப்பும் நிறைந்து இருக்கும். நண்பர்களால் வியாபாரமும் விற்பனையும் ஏற்றம் பெறும். வேலையில் நண்பர்கள் உதவியும் புரிவார்கள். அவர்களின் உதவி ஆதாயத்தை கொடுக்கும். இன்று பணவரவும் அதற்கான தகவல்களும் வந்து சேரும். பெண் நண்பர்களால் உதவியும் ஆதாயம் உண்டாகும். புதிய வேலையும் கிடைக்கும். அதற்கான தகவல் கூட இன்று வரும். கணவன் மனைவி அந்யோன்யமும் அன்பும் இருக்கும். வெளிநாட்டில் உள்ளவர்கள் போன் தொடர்பு மூலம் மகிழ்ச்சி கொடுக்கும். காதலர்கள் சந்திப்பும் தொடர்பும் இருக்கும். நண்பர்களுடன் கேளிக்கை பொழுதுபோக்கில் ஈடுபடுவீர்கள். போன் வாங்குவீர்கள் சிலர். மகாலட்சுமி அம்பாள் வழிபாடும் லக்ஷ்மி சகஸ்கரநாமம் கேட்டலும் இன்று நலம் தரும். கும்பம், வெளியூர் வெளிநாட்டிலிருந்து பணவரவு இருக்கும். பயணமும் இன்று ஏற்படும். பயணம் நன்மையை அளிக்கும். பகைவர்களால் புகழும் ஆதாயம் உண்டாகும். தந்தை மூலம் சொத்துக்கள் வருமானம் கிடைக்கப் பெறுவீர்கள். அவர்களிடம் பணம் கூட பெறுவீர்கள். வேலை தொழில் மூலம் வருவாயும் பேச்சும் செயலும் இன்று இனிமையாகவும் எதிரிகள் மெச்சும் வகையிலும் இருக்கும். உங்கள் சொல்லுக்கு இன்று மரியாதையும் மதிப்பும் உயரும் நாள். எதிரிகளால் சிலருக்கு தொழிலும் வேலையும் கிடைக்கும். அம்பாள் மகாலட்சுமி வழிபாடும் லக்ஷ்மி சகஸ்கரநாமம் படித்தலும் இன்று நலம் தரும். மீனம், சகோதர சகோதரிகளின் அன்பும் பாசமும் அக்கறையும் இன்று பிரமிக்க வைக்கும். சுப நிகழ்ச்சிக்கான பேச்சும் சந்திப்பும் நிகழும். வீட்டில் எதிர்பாராத மகிழ்ச்சி உண்டாகும். போன் தகவல்களால் மகிழ்வையும் சந்தோஷத்தையும் தரும். சிலர் விரைய செலவுகளும் பெண்களுக்காக செலவு செய்ய வேண்டிய நிலையும் உருவாகும். போட்டி பந்தயம் விளையாட்டில் வெற்றியும் ஆதாயமும் பெறுவீர்கள். குலதெய்வ வழிபாடு என்று இருக்கும். சொந்த ஊரில் சொந்த பந்தங்களின் சந்திப்பும் மகிழ்ச்சியும் நிறைவையும் தரும். பிள்ளைகளால் பணவரவு உண்டாகும். இடுப்பு வலி சிலருக்கு ஏற்படலாம். அம்பாள் மகாலட்சுமி வழிபாடும் லக்ஷ்மி சகஸ்கரநாமம் படித்தலும் இன்று நலம் தரும்.